இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கதையின் முழுமையான விளக்கம் தமிழில். கப்ரியேல் தேவதூதர் மரியாவிடம் தோன்றுகிறார். நாசரேத் நகரத்தில் ஒரு நாளில் கப்ரியேல் என்கிற தேவதூதர் மரியாவிடம் தோன்றி, நீ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவன் பெயரை இயேசு என்று வைத்துக்கொள் என்று கூறினார். மரியா அதை பெரிய மனதுடன் ஏற்றுக்கொண்டு, இது எனக்கு தேவனின் மனோபவப்படி நடக்கட்டும் என்றார். பெத்லகேமுக்கு மரியாவும் யோசேப்பும் பயணம். கான்க்ரோலில் பெயரை பதிவு செய்ய நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு மரியா மற்றும் யோசேப்பு பயணம் செய்தனர். அந்த பயணம் மிகவும் கடினமானது, குறிப்பாக மரியா கர்ப்பிணியாக இருந்ததால். அவர்கள் சென்ற வழியில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டியது. இயேசுவின் பிறப்பு பெத்லகேமுக்கு வந்தபோது தங்குவதற்கு இடம் எங்கும் இல்லை. அவர்கள் ஒரு கறவைகள் தங்கும் களஞ்சியத்தில் தங்கினர். அந்த இரவு மரியா இயேசுவை பெற்றெடுத்தார். அவர் அவனை துணியில் போர்த்தி ஒரு மாட்டுத் தொட்டியில் வைத்தார். மேய்ப்பருக்கு அறிவிக்கப்பட்டது. அருகிலுள்ள வயல்களில் மேய்ப்பர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு தேவதூதர் அவர்களிடம் தோன்றி, உலக நாயகன் பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தார். மேய்ப்பர் உடனே அந்த களஞ்சியத்துக்கு சென்று குழந்தை இயேசுவை வழிபட்டனர். 3 ஞானிகள் நட்சத்திரத்தை பின்பற்றினார்கள். தொலைவில் 3 ஞானிகள் வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தனர். அதன் அர்த்தம் புரிந்து கொண்டு அவர்கள் அதை பின்தொடர்ந்து சென்று தங்கம், குங்குமப்பூ மற்றும் முல்லை ஆகிய விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு இயேசுவை வழிபட்டனர். இந்த கதையானது உலகத்திற்கே இரட்சகராக வந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உணர்த்துகிறது. அனைவர் வாழ்விலும் பெருகட்டும் மகிழ்வுடன் நலன்களும். விண்ணுலக மைந்தனை போற்றுவோம், கொண்டாடுவோம். இனிய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துகள்.